ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா அன்பே சாயிரா பேரன்பே சாயிரா அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா எங்கள் அன்பே சாயிரா ஒன்றே இறைவன் ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா சரணம் சாயிரா நன்றே செய்து வாழ்வோம் நாம் ஒன்றே செய்து வாழ்வோம் அன்பே சாயிரா சாய்ரா. என் உயிரின் உயிரானவர்களே, எப்படி அர்ஜுனனுக்கு கிருஷ்ண பரமாத்மா தேரோட்டியாக வந்து எல்லா யுத்திகளையும் அர்ஜுனருக்கு கற்றுக் கொடுத்தாரோ, அதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையில் சாய்ப்பா நமக்கு தேரோட்டியாக வந்து என்ன செய்யணும், அதை எப்படி முடிக்கணும், மனசில் நம்பிக்கையை எப்படி விதைக்கணும், தொடர்ந்து தோல்வி அவமானம் இதை ரெண்டையுமே சந்திச்ச உனக்கு உன் வாழ்க்கையை என்னுடைய கையில் கொடுத்துட்டு நான் சொல்கிற மாதிரி நீ உன் வாழ்க்கையை வழிநடத்து. இப்போ என்ன மாதிரியான தோல்விகள் வருது அப்படின்றத எண்ணிப்பார் அப்படின்னு தான் இங்கே இருக்கிற அத்தனை அவருடைய அன்பான குழந்தைங்க கிட்டையும் அவர் சொல்லிக்கிட்டு இருக்கார். ஆனால் நாம் அவர் சொல்கிறத கேட்குறது இல்லை. ஏன்னா நமக்கு வாழ்க்கையில் தோல்விகளும் சஞ்சலங்களும் சலனங்களும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. இது மூலமாக நம்ம மனசில் நம்பிக்கை அப்படின்ற ஒரு புதிய விதை விதைக்கவே இல்லை. நம்ம போட்ட விதை எல்லாம் அளவுக்கு அதிகமாக தண்ணி ஊற்றுனதால அந்த விதை எல்லாமே அழுகிடுச்சு, வீணாக போயிடுச்சு. நம்பிக்கையை தாண்டி நம்ம ஓவர் கான்ஃபிடென்ட் அப்படின்ற ஒரு லெவலுக்கு போயிட்டோம். ஒரு செடி இருக்குது, நீங்கள் ஒரு பானையிலையோ மண் சட்டிலேயோ எதுலேயோ ஒன்று வைக்கிறீங்க, தொட்டியில் வைக்கிறீங்க. அப்போ நீங்கள் வெளியில் தரையில் வச்சா கூட தண்ணி வந்து கீழே அதிகமாக போயிடும், அதிகமாக தேங்காது. ஆனால் இந்த சட்டிக்குள்ளே வைக்கும்போது ஒரு பால்கனிலேயோ மொட்டை மாடியிலையோ வைக்கிறீங்க, இந்த தண்ணி எங்கே போகுது? தண்ணி அங்கே தான் நிற்குது. தண்ணி அதிகமாக ஊற்றுனா செடி சீக்கிரமாக வளரும். எனக்கு நோய் இருக்குது, டாக்டர் சொல்கிறாங்க 3 நாளைக்கு டெய்லியும் ஒரு வேளை இந்த மாத்திரை போட்டுக்கோங்கன்னு சொல்லி 9 மாத்திரை கொடுக்குறாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எதுக்கு ஒரு நாள் போடணும்? ஒரே வேளையில் 9 மாத்திரையும் போட்டுட்டா சீக்கிரமாக சரியாயிடும்ல. இப்போ இந்த செடியை பற்றியும் மாத்திரை பற்றியும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டது என்ன? நாம் என்ன பண்ணுறோம்? சாய்ப்பா கிட்ட வரோம். நான் அடிக்கடி சொல்கிறேன், நம்பிக்கையோட சாய்ப்பாவை கும்பிடுங்கன்னு. நீங்களும் நம்பிக்கை வைக்கிறீங்க. ஆனால் எப்படி செடிக்கு தண்ணி அதிகமாக ஊற்றுறோமோ, எப்படி 3 வேளை மாத்திரையை ஒரே வேலையாக முடிக்கிறோமோ, அது உயிருக்கு ஆபத்து, செடிக்கு ஆபத்துன்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஓகேப்பா, நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாமே கரெக்டு, நான் வந்து சாய்ப்பா மேலே நம்பிக்கை வச்சுட்டேன், நான் தொடர்ந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நான் கடவுளை கும்பிட போகிறேன், இது என்னோடய பிரச்சனையில் இருந்து அவர் காப்பாற்றுவார் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? ஓகே, நல்லா பாருங்கள். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் சாமி கும்பிடணும்னு சொன்னீங்க. அப்படி கும்பிட்டாதான் உங்கள் பிரச்சனை தீருன்றீங்க. ஆக மொத்தம் எதிர்பார்த்து தான் நம்ம காய் நகர்த்துறோம். அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுது?
நீங்கள் பொறுமையாக இல்லை அப்படின்னு தெரியுது. உங்களுக்கு உங்கள் பிரச்சனை தீரணும், அதை மட்டும்தான் உங்கள் மைண்டில் ஓடுது. அதுக்கு நீங்கள் ஒரு நாள் குறிக்கிறீங்க. அந்த நாளுக்குள்ளே அந்த பிரச்சனையை தீர்ந்தால் சாயப்பா இருக்காருன்னு நம்புகிறீங்க. இல்லைன்னா சாயப்பா இருக்கிறாரா இல்லையா நம்புறதை தாண்டி நம்ம வாழ்க்கையை தொலைச்சிட்டோம் அப்படின்றதில் உறுதியாக நம்புகிறீங்க. நம்பிக்கையை விதைக்கிறதுக்கு பதிலாக அவநம்பிக்கையை விதைச்சிட்டீங்க. அதனால தான் அவர் தேரோட்டியாக இருந்தும் உங்களுக்கு எந்த ஒரு வார்த்தைகளையும் உங்கள் மனசுக்குள்ளே போகுது, காதில் கேட்குறீங்க. அதை தாண்டி ஒரு உணர்வு பூர்வமாக அந்த வார்த்தைகள் போகலை. அதனால் எந்த விதமான அவுட்புட்டும் உங்களால் கொடுக்க முடியல. நம்மளுடைய எண்ணங்கள் எந்த மாதிரி உள்ளே போகுது, அப்படி தான் அதற்குரிய செயல்கள் இருக்கும். இன்னைக்கு நிறைய பேருக்கு கவலை, புருஷனை பற்றி கவலை, வருமானம் பற்றி கவலை, நல்ல வேலை கிடைக்கல, நிரந்தரமாக வேலை கிடைக்கலன்னு கவலை, குழந்தை இல்லை அப்படின்னு கவலை, சொந்தக்காரங்களாம் கண்ணா பின்னான்னு பேசுகிறாங்க அப்படின்ற கவலை. அப்போது உங்கள் மனசு, உங்கள் எண்ணங்கள் இதை சுற்றி தான் இருக்குது. வேறு எதையும் அதை தாண்டி வெளியில் போகவே இல்லை. நான் சொல்கிறத நீங்கள் அப்படியே நம்பணும் அப்படின்னு நான் சொல்லலை. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். நான் இப்போ சொல்லும்போது உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் எதில் பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ அது வரும். அதை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் வருவாங்க. புரியுதா உங்களுக்கு? இப்போ நான் சொல்லும்போது எனக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லை, சாயப்பா தான் உங்கள் எண்ணங்களில் வந்தாருன்னா நீங்கள் அதை கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் சொல்லும்போது எனக்கு பல சிந்தனைகள், இதனால் நான் அஃபெக்ட் ஆகிருக்கேன், இந்தந்த நபர்கள் வந்துட்டு போகிறாங்க அப்படின்னும் நீங்கள் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒன்று கமெண்ட்டை என்ன பண்ணுறீங்கன்னா, சாயப்பா தான் எனக்கு ஞாபகத்தில் வராரு அப்படின்றதவங்க சொல்லுங்கள். இல்லை, சாயப்பா தாண்டி நீங்கள் சொல்ல ஒரு விஷயம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது, அவ்வளோதான். 2 கமெண்ட்டு தான். அப்போ நம்ம எண்ணங்கள் அதில் உறுதியாக நிற்குது. அந்த எண்ணங்கள் உறுதியாக நிற்கிறதுக்கு பின்னாடி என்ன இருக்குதுன்னா அந்த அவநம்பிக்கை. அதான் சொல்லுவாங்க, கடவுளே உன் கண்ணுக்கு முன்னாடி நின்னாலும் உன் பிரச்சனை தீராது. நிறைய பேர் உண்மை, 100% உண்மை. ஃபார் எக்ஸாம்பிள், யாரோ ஒரு நல்ல வார்த்தை சொன்னால் நாம் என்ன பண்ணுறோம்? கேட்குறோமா? நம்பிக்கை வைக்கிறோமா? ஒரு சாய்ராம் கால் மாதிரி தான் வீட்டுக்கு முன்னாடி ஏதோ சாப்பாடு கேட்டிருக்காங்க, சாப்பாடு துணிமணி கொடுத்துருக்காங்க. நம்ம அன்பை சாய் குடும்பத்தில் இருக்கிறவங்க தான். அப்போ அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறாங்க, அம்மா உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா? இன்னும் ஆகலைங்க. உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு மனுஷனோட கண்டிப்பாக கல்யாணம் இந்த வருஷத்துக்குள்ளே நடக்கும், அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்கள் முகம் இனிமேல் சந்தோஷமாக இருக்கும், சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வதற்கு எல்லாமே சரியாக இருக்குன்னு அவர் சொல்லிட்டு போகிறாரு. அப்போது அந்த அம்மாவுடைய எண்ணங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இருந்து, கடவுள் நம்பிக்கை இருந்து, கடவுள் தான் தனக்கு எல்லாம் அப்படின்னா அந்த ஒரு விஷயங்கள் போதும் வாழ்க்கையில் ஜெயிக்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, இது மாதிரி வந்தாங்க சாய்ராம், சொன்னாங்க சாய்ராம், வந்தாங்க சாய்ராம், சொன்னாங்க சாய்ராம், நடந்தா சரிங்க சாய்ராம். நல்லா பார்த்துக்கோங்க, வந்தாங்கன்றதையும் சலிப்பாக சொன்னாங்க, சொன்னாங்க அப்படின்றதையும் சலிப்பாக சொன்னாங்க, நடந்தால் பரவாயில்ல சாய்ராம் அதையும் சொன்னாங்க. அப்போது அவங்க சொன்ன வார்த்தையில் இந்த அம்மாவுக்கு நம்பிக்கை வரல. ஏன் வரலைன்னா உள்ளே அந்த மாதிரியான விஷயங்கள் தான் போயிருக்கு. அதான் ஒருவேளை சாயப்பா வந்திருந்தாருன்னா, சாயப்பா அந்த மனுஷ ரூபத்தில் உங்களை பிளஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, அப்போ நீங்கள் நம்ப மறுக்கிறீங்க. கண்ணிருந்தும் குருடனா, காதிருந்தும் செவிடனா, திறமை இருந்தும் முட்டாளா, அமைதி இருந்தும் ஆரவாரமா, யார் செய்கிறது? இதுக்கு மேலே கடவுள் எப்படிப்பட்ட வார்த்தைகளை கொடுக்க முடியும்? சாயப்பா அப்படின்னா அவர் நீங்கள் என்ன ஃபோட்டோவில் பார்க்குறீங்களோ அதே மாதிரி தான் வரணுமா?
அப்படி வரணும்னு நினச்சிங்கன்னா அவர் வர மாட்டார். ஏன்னா அவர் எண்ணங்களில் கலந்துருக்கார். யாராவது சாயப்பா வந்து இப்படி வந்தாங்க, நேருக்கு நேராக வந்து நின்னாங்க அப்படின்னு யாராவது சொன்னாங்களா? இப்படி ஒருத்தங்க வந்தாங்க சொன்னாங்க. அதுதான் மனுஷனோட மனுஷனா அவர் எந்த ரூபத்தில் வேணாலும் நம்ம வீட்டுக்கு முன்னாடி வருவாங்க, கதவை தட்டுவாங்க, சொல்லுவாங்க, போவாங்க. நல்ல வார்த்தைகள் தான் சொல்லுவாங்க. சில ஆளுங்க வீட்டுக்கு முன்னாடி வருவாங்க, குடுகுடுப்போம், அஜக்கமா, அது இதுன்னு. எல்லாம் ஒரு காலத்தில் இருந்தாங்க, நல்ல மனிதர்களாக இருந்தாங்க. இன்னைக்கு அப்படிலாம் இல்லை. உங்ககிட்ட காசை வாங்கி ஏமாற்றி அவன் தண்ணி போட்டு அவன் பாட்டுக்கு வேலை பார்க்க போவான். இவனை மாதிரி ஆளுங்க தான் வருவாங்க. ஆனால் அவனுங்க மாதிரி ஆளுங்க சொல்கிறது நீங்கள் நம்புறீங்க. குடுகுடுன்னு காட்டி உங்கள் வீட்டில் ஒரு துக்கம் வரப்போகுது, உங்கள் வீட்டில் அது நடக்க போகுது, உங்கள் வீட்டில் இது நடக்க போகுது, உங்கள் வீட்டில் செய்வினை பண்ணிட்டாங்க. இனி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்திரிக்கவே முடியாது. இப்படி ஒரு வார்த்தை சொன்னால், ஏன்னா அதே சாய்ராம் வந்து சொன்னாங்க ஒரு மாதத்துக்கு முன்னாடி. எப்படி வந்து சொன்னாங்க, எனக்கு பயமாக இருக்குது, என்ன பண்ணுறது? ஏன் நல்ல வார்த்தைகள் சொல்லும்போது நம்பல, ஒருத்தவங்க நீங்கள் அழிஞ்சு போயிடுவான்னு சொல்கிறத ஏன் நம்புறீங்க? சொன்னது ரெண்டுமே மனுஷங்க தான். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. சாய்ப்பா உங்க மேலே கோபமாக இருக்கிறதுக்கு காரணம் இதாக கூட இருக்கலாம். சொன்னது ரெண்டு மனிதர்கள், ரெண்டு பேரும் ரெண்டு விதமாக சொன்னாங்க. ஒருத்தவங்க நீங்கள் நல்லா வாழுவீங்கன்னு சொன்னாங்க, ஒருத்தவங்க நீங்கள் வாழ மாட்டீங்க, நாசமாக போயிடுவீங்கன்னு சொன்னாங்க. ஆனால் நல்லா வாழ்வீங்கன்ற ஒரு வார்த்தையை யாரும் மதிக்கலை. ஆனால் வாழ்க்கையில் நீங்கள் நாசமாக போயிடுவீங்கன்ற ஒரு வார்த்தையை மட்டும் நீங்கள் மதிச்சிங்க, அதுக்கு உயிர் கொடுத்தீங்க, பயந்தீங்க, கோயில் கோயிலாக போனீங்க. ஏன்னா அந்த ஒரு அயோக்கிய சொல்லிட்டு போயிட்டா அப்படின்னு. கடைசி வரைக்கும் இருக்கிற நிம்மதியை எழுந்தீங்க, அது மூலமாக நம்பிக்கையும் எழுந்தீங்க. இதான நடந்திருக்கு. கடவுள் நல்ல வார்த்தைகள் மட்டும்தான் பேசுவார். உங்களுக்கு சூழ்நிலைகள் மோசமாக இருந்தாலும் அதை நல்ல வார்த்தைகளை சொல்லி தான் உங்களை புரிய வைப்பார். அதுதான் இட்ஸ் அ காட் வேர்ட்ஸ் ஃப்ரம் ஹெவன். சொர்க்கத்தில் இருந்து வரக்கூடிய வார்த்தைகள், நரகத்தில் இருந்து வரக்கூடிய வார்த்தைகள், நீ வீணா போயிடுவ, உனக்கு வேலை கிடைக்காது, உனக்கு குழந்தை பிறக்காது, நீ அடிமை தான், நீ அடிபட்டு தான் சாவ. இதெல்லாம் the words coming from இதுதான். புரிஞ்சுக்கோங்க. சொர்க்கத்தில் இருந்து வரக்கூடிய வார்த்தைகளை உள்வாங்குங்க, நரகத்தில் இருந்து வர வார்த்தைகளை வெளியில் துப்பிடுங்க, உள்ளே கொண்டு போவாதீங்க. உங்களுக்கு பிடிச்சதை தான் நீங்கள் சாப்பிட்றீங்க. நீங்களாக இருக்கட்டும், இல்லை நம்ம குழந்தையாக இருக்கும்போது கூட இருக்கட்டும். குழந்தைங்களை என்ன பண்ணும்? குழந்தைங்களுக்கு ஆரம்பத்தில் என்ன பிடிக்குதோ அதை ஆரம்பத்தில் எடுத்தவுடனே சாப்பிடாது. நம்ம வந்து அந்த டேஸ்ட்டை, புது டேஸ்ட்டு பண்ணும்போது அந்த குழந்தை துப்போம். அது நல்லது நமக்கு தெரியும், ஆனால் குழந்தைக்கு புது டேஸ்ட்டு அது தெரியல. ஆனால் என்ன பண்ணுறாங்க, நம்ம அம்மா நம்மளுக்கு வந்து அழுத்தி வைக்கிறாங்க, சாப்பிட்டு தான் ஆகணும், வாய்க்குள்ளே வச்சு திணிக்கிறாங்க. அப்போ அந்த குழந்தைக்கு பழகிடுது. இப்போ உங்களுக்கு எல்லாமே தெரியுது. ஒன்றும் இல்லை, எனக்கு இப்போ கூட எனக்கு சிக்கன்னா என்ன, மட்டன்னா என்ன, அந்த டேஸ்ட்டு தெரியாது. சீரியஸாக சுத்தமாகவே தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குதான்னு எல்லாம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படிப்பட்ட ஆளுக்கு அம்மா என்ன பண்ணுவாங்க, மட்டன் இல்லை சிக்கன் ஃப்ரை பண்ணும்போது, இப்போ இல்லை, இது ஒரு ஸ்கூல் படிக்கும்போது, ஈவன் கடைசியாக அந்த சிக்கன் மட்டன் சாப்பிடும்போது கூட எனக்கு அந்த கன்ஃபியூஷன் இருந்தது. அந்த இஞ்சியும் சேர்த்து போடுவாங்க. இஞ்சி நமக்கு பிடிக்காது, ஆனால் இஞ்சி ரொம்ப நல்லது. நம்ம என்ன பண்ணுவோம், அழகான ஒரு பீஸ் மாட்டிக்கிச்சு அப்படின்னு சாப்பிட்டா என்ன பண்ணுவோம், பிடிச்சா சாப்பிடுவோம், பிடிக்கலன்னு என்ன பண்ணுவோம், ஐயன்னு சொல்லி அப்படியே வந்து துப்பிடுவோம். அப்போ கெட்ட வார்த்தைகளை துப்புங்களை, நல்ல வார்த்தைகளை உள்ளே கொண்டு வாங்கலை. ஏன் கெட்ட வார்த்தைகளை உள்ளே கொண்டு வந்துட்டு நல்ல வார்த்தைகளை நம்ம துப்புறோம்? காரி துப்புற அளவுக்கு அந்த வார்த்தைகள் இருக்கு. கடவுளுடைய வார்த்தைகள் காரி துப்புற மாதிரியா இருக்கு. நாம செய்கிறோம்.
நல்ல விஷயங்கள் நமக்கு ஒரு நாளும் நமக்கு பிடிக்க மாட்டேங்குது. நல்ல வார்த்தைகள் பிடிக்க மாட்டேங்குது. நல்ல வார்த்தைகளும் நல்ல எண்ணங்களும் நமக்கு ஒரு உயிர் மூச்சு. அது நமக்கு பிடிக்கல அப்படின்னா நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக மாறும்? நரகத்தில் ஒருத்தன் கட்டளை இடுவான், நீ அந்த வாழ்க்கை வாடு, நீ இந்த வாழ்க்கை வாடு, நீ இவனை அடி, அவன் ஒன்று அடிப்பான், 2 குடும்பமும் நிம்மதி இல்லாமல் போங்க. நீ என்ன நினைக்கிறியோ அது நடக்காது. இப்போ நான் சொல்லும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி வைத்த கலக்கல. அப்போ நான் சொல்லக்கூடிய நல்ல வார்த்தைகள் எங்கன்னா நடந்தால் பரவாயில்லண்ணா, அதே ஒரு வார்த்தை நான் ஒரு வேற மாதிரி ஒரு ஃபுல் நெகட்டிவ் நான் அதை பேசுனேன்னா உங்களுக்கு நீங்கள் துடிச்சு போகல. அப்போ உங்கள் கண்ணுக்கு சில வார்த்தைகள் சொல்லும்போது அதை துப்பிடுங்க. ஏன்னா அது கெட்ட வார்த்தைகள், மோசமான வார்த்தைகள், உங்கள் வாழ்க்கையில் அழிவை தரக்கூடிய வார்த்தைகள். அதை நீங்கள் உள்வாங்கினீங்கன்னா எல்லாமே விஷமாக போயிடும். ஒரு கெட்டதை சாப்பிட்றவன் எப்படி உயிர் வாழ முடியும்? ஒரு நல்ல மூலிகையை சாப்பிட்டு பாருங்க. நீங்கள் 60 வயசா இருந்தாலும் 40 காட்டும். அதே மாதிரி ஒரு கெட்ட விஷயங்கள் இன்னைக்கு நிறைய கிடைக்குது. ஒரு 6 மணி 6:30 மணிக்கு அப்படியே நீங்கள் ரோட்டில் போனீங்க அப்படின்னா இதெல்லாம் ஆரோக்கியம் இல்லாத உணவுகளோ அதுக்கு ஒரு பெரிய கூட்டமே நிற்கும். அந்த கூட்டத்தில் நானும் ஒருத்தனாக தான் இருந்தேன். அதனால தான் எனக்கு ஃபேட்டி லிவர், என்னது லிவரில் கொழுப்பு படிஞ்சிடுச்சுன்னு, அதை அப்படியே விட்டுருந்தா இந்நேரம் ஸ்ட்ரோக் வந்திருக்கும். கடவுள் சாயப்பா கரெக்டான திசையில் கரெக்டான நேரத்தில் அதை காட்டினதால், கரெக்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணதால் இங்கே அன்பேசாய் குடும்பத்தில் இருக்கிறவங்க சில டிப்ஸ்லாம் கொடுத்ததால அதில் இருந்து வேகமாக ரெக்கவரி ஆகி இப்போ அந்த பிரச்சனை இல்லாத அளவுக்கு சாய்ப்பா நம்மளை வச்சுருக்காங்க. அப்போ ஒரு 6-6:30 மணிக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் கேட்டேன், அவர் நம்ம கஸ்டமர், அவர் சத்தானதுக்கு தான் ஒரு சின்ன மெஸ் ஒன்று ஆரம்பித்தாங்க. நல்ல சத்தானது, எல்லாமே சத்தானது, செக்கு எண்ணெயில் தான் சொல்கிறது, ராகி வடை அது இதுன்னு சொல்லி நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு. ஒரு மனுஷன் வரலை, கிட்டத்தட்ட 5-6 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி கடையில் ஷோ பண்ணி எதுவுமே எந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த மூலிகை பேஸ் பண்ணி உணவுகள் தயாரிக்க முடியுமோ அதை அவங்க தயார் பண்ணாங்க. ஆனால் அடுத்த 6 மாதத்தில் அவர் புலம்புனார். நமக்கு பக்கத்தில் ஒரு டீ கடை போட்டிருக்காங்க, அங்கே கூட்டம் பிச்சுக்கிட்டு வருது, என் கடையில் 4 பேர் 5 பேர் கூட வரலை, மாதம் வாடகை போச்சு, பேனரு ஃப்ளெக்ஸு எல்லாம் அடிச்சது, எல்லாமே வீணாக போயிடுச்சு. பாருங்கள், நல்ல விஷயத்த நம்மளாம் நல்ல மனுஷர்கள் சொல்கிறோம், உண்மையிலே எனக்கே கஷ்டமாக இருக்குது. நல்ல மனிதர்களுக்கு ஆதரவு தராங்களா? இல்லையே. பாருங்க, இன்னைக்கு இருக்கிற கையேந்தி பவன்ல முக்காவாசி அவங்க கொடுக்குற ப்ரிப்பரேஷன்ஸ் பாருங்க, சுத்தமா இருக்கா இல்லையா? ஒரு காளான் கடைக்கு போனீங்க அப்படின்னா காளானை வெட்டி போடுறாங்க, அதை பண்ணுறாங்க, இதை பண்ணுறாங்க, ஒரு எசன்ஸ் ஊற்றுறாங்க. அந்த எசன்ஸ் எல்லாமே விஷயந்தான். சிறுக 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 கொல்லும். உடனே கொண்டாது விஷன்றோம், சிறுக சிறுக கொள்ளுதே. 20 வயசில் சாப்பிட்ற ஒரு பையன் தொடர்ந்து சாப்பிட்டா 40-45 உடம்புல என்னென்னமோ பாதிப்புகள் வருது. உடனே டாக்டர்ஸ் ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் எடுக்கிறாங்க, போடுறாங்க ஒரு மாத்திரையை, அது வாழ்க்கை முழுக்க நீங்கள் போட்டே ஆகணும். ஏன்னா அப்போயும் நம்ம வாய் கட்டுறது இல்லை. அப்போ கெட்ட விஷயங்கள் அளவுக்கு அதிகமாக இருக்குது. இதை எல்லாத்தையும் நம்ம முறியடிக்கணும்னா முதல்ல நாம் நல்லவர்களை வாழ வைக்கணும். அப்போ தான் நல்லவர்கள் நம்மளை வாழ வைப்பாங்க. நீங்கள் திரும்ப திரும்ப இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்படி வாழ்க்கை சாத்தியப்படும்? வாழ்க்கைன்றது சூப்பர்.
வாழ்க்கைன்றது அமைதியும் ஆரோக்கியமும் நிறைந்தது. நீங்கள் எதை எடுக்கிறீங்களோ அது பொறுத்து. நீங்கள் ஆரோக்கியமான வாழ்க்கையை தான் நான் எடுக்க போகிறேன் அப்படின்னு தீர்மானமாக பண்ணுங்கள். நல்லா தூங்குங்க, நல்லா அதாவது அளவுக்கு அதிகமாக சாப்பிடாமல் பசி அளவுக்கு சாப்பிடுங்க. சாப்பிட்றது என்ன சாப்பிட்றன்ற ஒரு விழிப்புணர்வு இருக்கணும். அடுத்தது நல்லா வாய் விட்டு சிரிங்க, மெடிடேஷன் பண்ணுங்க, மூச்சை கவனிங்க, எல்லாருக்கிட்டேயும் அன்பை பரப்புங்க. இந்த வாழ்க்கையை வாழ்ந்தால் ஆரோக்கியமான வாழ்க்கையாக இருக்குமா, இல்லை ஆரோக்கியம் கெட்ட வாழ்க்கையாக இருக்குமா? ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் அதையும் நான் சொல்கிறேன். ஏன்னா இது ஒற்றுமை வேற்றுமை எதோ சொல்லுவாங்க நம்ம ஸ்கூல் படிக்கும்போது. இதுக்கும் அதுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை காணுங்கள். அதெல்லாம் ஸ்கூல் படிக்கும்போது நமக்கு அந்த அறிவெல்லாம் போயிடுச்சு. ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது இருந்த அறிவு இப்போ போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், இஷ்டத்துக்கு தூங்குகிறோம். நான் தூக்கம் வந்தால் தான் தூங்குவேன். எத்தனை மணிக்கு தூக்கம் வருது? நைட்டு 2 மணிக்கு. 11 மணிக்கு டீப் ஸ்லீப்பில் இருந்தால் தான் உடம்புல இருக்கிற அத்தனை உறுப்புகளும் ரெஸ்ட்டில் இருக்கும். அந்த ரெஸ்ட்டு கிடைக்கும் போது ஆரோக்கியம் பெருகும். அங்கே கோட்டை விட்டாச்சு. ஒர்க் பண்ணுறவங்களும் தான் சொல்கிறேன், ஒர்க் பண்ணுறவங்கள மட்டும் நம்ம சொல்லலை. ஒர்க் பண்ணுறவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு டேயில் மாற்ற முயற்சிகள் பண்ணுங்கள். இல்லை அதற்குரிய வழிகளை யோசிங்க. கண்டிப்பாக கிடைக்கும், கிடைக்காமல் போகாது. நீங்கள் கிடைக்காது இங்கே தான் அப்படின்னா நீங்கள் வட்டத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருக்கக்கூடிய மனிதர்கள். கடவுள் வந்து சாயப்பா கையை கொடுக்குறாரு, கையை உதறி விட்டுட்டு நீங்கள் அந்த வட்டத்துக்குள்ளே இருந்தீங்கன்னா உங்கள் தப்பா இல்லை அவரு தப்பா? கடைசியில் சாயப்பா காப்பாற்றல. எத்தனை புலம்புகள் நான் புலம்பிட்டே இருக்கேன். ஏம்மா புலம்புறீங்க? எதுக்கு புலம்புறீங்க? அப்படி என்ன பெரிய புலம்பல்? இந்தியா பாகிஸ்தான், இந்தியா சைனா, இல்லை வேர்ல்டு பேங்க்கில் இவ்வளோ கடன் இருக்குதுன்னு சொல்லி கவலைப்படுறீங்களா? என்ன பண்ணுறீங்க? என்ன புலம்பல்? என்ன புலம்பல்? நம்ம யாருமே வந்து புலம்பவே கூடாது. அப்படி என்ன பெரிய தலையில் பாரத்தை வச்சுட்டாங்க தெரியுதா உங்களுக்கு? நீங்கள் உங்கள் புலம்பல்களை உலகத்திலேயே யாருக்கும் கிடைக்காத ஒரு புலம்பலாக நினச்சதால தான் அந்த புலம்பலுக்களுக்கு விடிவுகளே இல்லை. வாழ்க்கையில் தினம் செத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு நம்ம விரும்புகிறோம். ஆனால் தினம் வளர்ந்தாதானே அதை தானே விரும்பணும். சரி, அடுத்தது கண்டதை சாப்பிட்றோம். சரி, இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிட்டு இன்னைக்கு ஒரு நாள் எத்தனை நாள்? 365 நாட்களில் எத்தனை நாள் நீங்கள் வந்து சாப்பிட்றீங்க? இது மாதிரி நான் இப்போது என்னோடய மொபைலில் அக்கௌண்ட்ஸ் மேனேஜர் சொல்லி ஒரு ஆப் ஒன்று இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அதில் வந்து என்னென்னா ஹோட்டல் அண்ட் ஸ்நாக்ஸ், இதை என்ன சாப்பிட்றோம், எவ்வளோ ரூபாய்க்கு சாப்பிட்றோன்னு சொல்லி ஒரு தனி ட்ராக். இது வரைக்கும் நம்ம அக்கௌண்ட்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணுறதான் இல்லை, மெயின்டைன் பண்ணதும் இல்லை. அது ரொம்ப தப்பு தான். அது பிஸ்னஸில் இருக்கிறவங்க அப்படி பண்ணாமல் இருக்கக்கூடாது. டக்கு நம்ம பண்ணோம். அதெல்லாம் வந்து கொஞ்சம் எல்லாம் ரெடி பண்ணலான்னு. அப்போ எத்தனை நாள் நீங்கள் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றீங்களோ அத்தனை நாள் ஸ்லோ பாய்சன் தான் சாப்பிட்ருக்கீங்கன்னு அர்த்தம். நம்ம வீட்டில் ரசம் வச்சு சாப்பிட்டா கூட அதில் சத்து இருக்குது தெரியுமா உங்களுக்கு? ஆனால் வெளியில் ஒரு சாம்பாரை ஊற்றி சாப்பிட்டா கூட கொஞ்சம் கூடவா வந்து உடம்புக்கு ஒரு கெடுதலை உண்டு பண்ணாது. கொஞ்சம் மைனூட், பெருசாக ஒன்றும் உண்டு பண்ணாது. நான் அதுக்காக இருக்கிற அத்தனை ஹோட்டலையும் நான் குறை சொல்லலை. என்னைக்காவது அவசியம் ஏற்பட்டால் நம்ம சாப்பிட்றது தப்பே இல்லை. காலையில் ஒரு ஹோட்டல், மதியானம் ஒரு ஹோட்டல், நைட்டு ஒரு ஹோட்டல். பேச்சுலராக இருக்கிறவங்க கூட ஜஸ்ட் நீங்களே மாவு அரைச்சி நீங்களே தோசை சுட்டு, இதெல்லாம் வந்து மஞ்சமாக போனதுக்கப்புறம் நான் கற்றுக்கிட்ட பாடங்கள். என்ன முடியுமோ அதை சாப்பிட்டு போங்க. எத்தனையோ இயற்கை கொடுத்துருக்கு. 2 வாழைப்பழம், 1 டம்ளர் பால், இதை விட என்ன பசி ஆத்துறது? இப்போ நம்ம ருசிக்கு பழகி கடைசியில் நீங்கள் பாருங்கள், நீங்கள் 1000 ரூபாய்க்கு ஹோட்டலுக்கு செலவு பண்ணுறீங்கன்னா நீங்கள் 5000 ரூபாய்க்கு மாத்திரை மருந்துக்கு செலவு பண்ணணும். ஹோட்டல் வந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயம். நான் தப்பு சொல்லலை, குறை சொல்லலை. ஆனால் ருசிக்காக ரெகுலராக நீங்கள் ஹோட்டலில் போய் சாப்பிட வேண்டான்னு தான் நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன்.
எதுவாக இருந்தாலும் சரி, வாரத்தில் ஒரு நாள் கூட ஹோட்டல் போக வேண்டாம், மந்த்லி 1 டைம் போங்க. இல்லை ஒரு ஊருக்கு போகிறீங்க வரீங்கன்னா அங்கே எது நல்ல ஹோட்டலோ அந்த ஹோட்டலுக்கு போங்க. உங்கள் மனசுக்கு என்ன படுதோ இதெல்லாம் நம்ம செய்யணும். இந்த மாதிரி ஆரோக்கியமாக நம்ம ஃபாலோ பண்ணுறோமா? எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம், ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம். ஒரு நேந்திரம் சிப்ஸில் ஒன்றும் இல்லை, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்கள். நான் நேந்திரம் சிப்ஸ் சாப்பிட்றது அன்னையோட விட்டேன். நான் அந்த சிப்ஸை எரிச்சோம் அப்படின்னா எத்தனை சொட்டு எண்ணெய் வருதுன்றதை பாருங்கள் நேந்திர சிப்ஸில். மற்ற சிப்ஸை நான் செக் பண்ணலை. ஒரு பேப்பர் வச்சுக்கோங்க, ஓகே, ஒரு வெள்ளை பேப்பர் வச்சுக்கோங்க. அதில் நேந்திர சிப்ஸை ஒரு 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 ஸ்லைஸ் எடுத்துக்கோங்க. அதை எடுத்து உருக்கி பாருங்கள் எத்தனை எண்ணெய் வருதுன்னு. நீங்கள் சாப்பிட்றது ஒரு 100 கிராம் சிப்ஸை சாப்பிட்றீங்கன்னா அத்தனை எண்ணெயை நீங்கள் குடிக்கிறீங்க. அப்புறம் ஏன் கொழுப்பு சேராது உங்களுக்கு? சிக்கன், மட்டன் அண்டு ஃபிஷ்ஷு இது எல்லாம் வறுத்து சாப்பிட்றத விட குழம்பு வச்சு சாப்பிட்டா நல்லதுன்னுவாங்க. நான் அசைவம் நல்லதா சைவம் கெட்டதா அந்த மாதிரிலாம் போல, யாராருக்கு என்னென்ன உடம்பு ஏற்றுக்குமோ அவங்கவுங்க அதை தான் சாப்பிடுங்க. ஆனால் வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்டுக்கிறது நல்லது. இல்லைன்னா நம்ம கொஞ்சம் ஒரு மாதிரி மந்தம் ஜாஸ்தி ஆகும் இல்லையா? நீங்கள் கல் உடைக்கிறவங்க, மண் உடைக்கிறவங்க, ஓயாமல் 5 மணி நேரம் 6 மணி நேரம் வெயிலில் நின்று உடைக்கிறவங்கன்னா நீங்கள் டெய்லி கூட சாப்பிட்டுக்கோங்க. ஜீரணம் ஆகணும். சாப்பிட்டது ஜீரணம் ஆகாமல் போயிடுச்சுன்னா அது கொழுப்பாக மாறுது. இதுதான் கணக்கு. கொழுப்பு எங்கே போய் படிக்கணுமோ அங்கே போய் படியும். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஹாஸ்பிட்டல் போனால் கொழுப்பு இங்கே இருக்குதுங்க அங்கே இருக்குதுங்க. அதிகமாக போச்சுன்னா ஹார்ட் அட்டாக், ஆன்ஜியோ பண்ணணும், அது பண்ணணும், இதை பண்ணணும், எல்லா விஷயமும். ஏன் இந்த ஹெல்த்தை பற்றி பேசுகிறேன்னா, எனக்கு ஒரு விஷயம் வந்துடுச்சுன்னா அதை A to Z நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுவேன். அது மற்றவங்களுக்கும் அதை கொடுக்கணுன்ற ஒரு தாட்டு எனக்கு இயல்பாகவே இருக்கு. அதனால தான் சொல்கிறேன். அப்போ நம்மளோட அவேர்னஸ் எங்கே? அவேர்னஸே இல்லைங்க. என்னமோ நாளை ஓட்டுனா போதும்னு நினைக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில் எப்படி நம்பிக்கை வரும்? எப்படியாவது நாளை ஓட்டுனா போதும், எனக்கு அதை தாண்டி ஒன்றும் இல்லை, இன்றைக்கி இந்த நாளை ஓட்டிட மாட்டோமா? இது பலருடைய அறிவுபூர்வமான கேள்வி. அறிவுபூர்வமான கேள்விகள் இங்கே தான் ஆரம்பமாகுது. எப்படியாவது இன்னைக்கு நாள் போயிடுங்க. நீங்கள் நினைச்சாலும் நீங்களா பிடிச்சி தள்ள போகிறீங்க. நீங்கள் சுறுசுறுப்பாக இருந்தாப்பா காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் எப்படி போயிடுச்சு? இந்த வாரம் இப்போ தான் ஆரம்பிச்சுது, அதுக்குள்ளே இந்த ஒரு வாரம் ஆகுதுன்னு. நீங்கள் சுறுசுறுப்பாக இல்லைன்னா காலம் எப்படி ஓட்டுறதுனே தெரியல. இந்த இடத்துல தான் ஒரு மனுஷன் தேவையில்லாததை யோசிக்கிறான், தேவையில்லாததை செய்கிறான். இவன் தேவையில்லாததை செய்கிறதால தான் தேவையில்லாத வாழ்க்கையையும் இவன் வலுக்கட்டாயமாக சுமந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். இதை எல்லாத்தையும் உறுதிப்படுத்துங்க. நல்ல வார்த்தைகள் கடவுள்கிட்டேருந்து வருது, மோசமான வார்த்தைகள் சாத்தான் கிட்டேருந்து வருது. நம்ம கடவுள்கிட்ட இருந்தால் நம்ம காப்பாற்றப்படுவோம், சாத்தான் கிட்ட இருந்தால் அவனே நம்ம ஒரே முழுங்காக முழுங்கிடுவான். தொடர்ந்து நம்ம தப்புகள் செய்வதற்கும் சாத்தானுடைய குழந்தையாக இருக்கிறதால, தொடர்ந்து நம்ம நல்லது செய்கிறதுக்கு இறைவனோட குழந்தையாக இருக்கிறதில்ல. இறைவன் ஒருவன் இருக்கும்போது கவலையே இல்லை. நீங்கள் தான் ராஜா. அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கூர்ந்து கவனிங்க. வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். நல்ல வார்த்தைகளை ஆதரிங்க, அனுபவிங்க. கெட்டதை ஒதுக்கி தள்ளுங்க, காரி துப்புங்க. எல்லா விஷயத்துலையும் உடம்பும் மனசும் நல்லா இருந்தால் புத்தி நல்லா வேலை செய்யும். புத்தி நல்லா வேலை செஞ்சால் வாழ்க்கை சூப்பராக இருக்கும். உங்கள் வாழ்க்கை நல்லா இருந்துச்சுன்னா உங்களை தூற்றுபவர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போய்கிட்டே இருக்கலாம். ஸோ சந்தோஷமான வாழ்க்கையை தொலைப்பது நான் தான் சொல்லி இந்த ஆடியோவை முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிராம். சாயிராம்.